So hello guys, so Deadpool and Wolverine, Deadpool and Wolverine and Deadpool and Wolverine. ஸோ லைக் இந்த படம் தான் வந்து லைக் மொத்த மார்வல் காப்பாற்ற போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா உண்மையிலே இந்த படம் தான் காப்பாற்ற போகுது. பிகாஸ் லைக் எம்சியூக்குள்ள ஒரு டெட்பூல் படம் அண்ட் டெட்பூல் படம் சாதாரணமாகவே எந்த அளவுக்கு அமேசிங்காக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். 1 and 2 பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் இந்த படமும் அதே மாதிரி தான் இருக்க போது. இந்த படத்தில் உள்வரின்னு வர போறாரு, எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இன்னத்துக்கு நிறைய பேர் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இந்த படம் வந்து இப்போ இந்த ட்ரெய்லர் ரியாக்ஷன் ஒரு ஃப்ரைடே அந்த மாதிரி ரிலீஸ் ஆயிருக்கும். பட் ஸ்டில் லைக் என்ன ஒரு என்ன தலைவர் தரிசனமா என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து தலைவரோட 171 அந்த படத்தோட ப்ரோமோ ரிலீஸ் ஆகும்போது அதே நேரத்தில் வந்து இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ ஸோ லைக் எக்கச்சக்க பேர் ஆவலுன்னு காத்துக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருச்சு. ஆல்ரெடி ட்ரெய்லர் வந்தது, அது வந்து டீசர் மாதிரி தான் அது. ஸோ அது நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இது வந்து லைக் தெரியல என்னன்னு தெரியல, பட் லைக் செகண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் நான் மிஸ் பண்ணிட்டேன் ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு. பட் அந்த ட்ரெய்லரோட அமேசிங்காக இருந்தது. பட் அதில் ஒரே வார்த்தைனால உள்ளூர் சரியாக காட்டியிருக்கவே மாட்டாங்க. கடைசியில் லைக் அவரோட அந்த யூனிஃபார்மில் வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க, ஃபேஸ் காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ பட் இதில் நம்மளோட உள்ளூரினை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி காட்டியிருக்கோம். ஏன்னா போஸ்டர்லேயே நீங்கள் அந்த தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா உள்ளூர் தான் நிற்கிறாரு. ஸோ இதில் பெரியான ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்கன்ற மட்டும் தெரியுது. ஸோ எப்படி இருக்குன்றத நம்ம இந்த வீடியோ ரியாக்ஷனில் பார்க்க போகிறோம். எக்கச்சக்க விஷயங்கள் இதில் ரிவீல் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐ மீன் லைக் ஒரு ஸ்டார்டிங் பிளாட்டே வந்து தெரிய வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்தது. ஸோ நம்ம வந்து இப்போ செக் அவுட் பண்ணி பார்ப்போம். Deadpool and Wolverine. So like இது கூஸ் பம்ப்ஸா இருக்கு. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கறானயா. I told you, you're not welcome here. You're not welcome anywhere. Now get the fuck out of my bar. Just give me one more drink and then I'll leave. Okay, எடுத்த உடனே நம்ம டெட்பூல் அண்ட் உள்ளூர் கான்வர்சேஷன் தான் வருது. ஸோ அவர் வந்து லைக் யூஆர் நாட் வெல்கம் ஹியர் அப்படின்ற மாதிரி பாட்டன் சொல்றாரு. ஏன் தெரியல, அவருக்கு தெரிஞ்சிருக்க போல இவர் தான் உள்வரின் நல்லான்னு. ஸோ அதனால தான் வந்து எடுத்த உடனே நீ எல்லாம் இங்கெல்லாம் வரவே கூடாது, கிளம்பு துரத்தி விடுறாரு. I'm gonna need you to come with me right now. Look, lady, I'm not interested. All right, well, I'm sort of on the tick, so upsy daisy. Here we go. Oh, whiskey dick of the claws. It's quite common in Wolverines over 40. You don't want this. Unless you want to take a deep breath through your fucking forehead, I suggest you reconsider. Hey, nice. ஸோ எனக்கு உள்ளூரின் ஏதாச்சும் ஒரு டிப்ரெஷனில் இருக்கான்னு தெரியல. ஏன்னா வந்து ரொம்ப எஸ்டேட் பண்ணும் நாமளே அப்படி தான். ஏன்னா நீங்கள் அந்த பழைய அந்த எக்ஸ்மேன் ஒரிஜின்ஸ் அந்த இதிலே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு லைக் என்னது அந்த எக்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த படத்துலேயே பார்த்துருப்பீங்க. அதுலேயே ஒரு உள்ளூரின் கேமியா இருக்கும். அதுல இதே மாதிரி தான் வந்து பேசுவாங்க, அவர் பாட்டு போராடி அப்படின்னு தட்டி விட்டுருவாரு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம டெட்பூலை வந்து பிடிச்சின்னு அவர் இதுக்கோ ஹெல்ப் கூப்பிட்றாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் யூனிவர்ஸே வந்து அழிய போகுது அந்த மாதிரி ஏதோ போன ட்ரெயிலில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் அவர் கூப்பிட்டு வரும்போது நீ நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் லேடின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவார் டெட்பூல. ஒருவேளை லைக் இந்த படத்தில் தான் நீங்கள் நிறைய ஃபேமஸான ஒரு ரூமர் என்னன்னா இந்த படத்தில் இல்லை ஃபீமேல் டெட்பூல் வந்து டெய்லர் ஸ்விஃப்ட். ஐயோ எப்பா, டெய்லர் ஸ்விஃப்ட் வந்து ஃபீமேல் டெட்பூல வர போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸா இல்லை என்னன்னு தெரியல. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. I'm about to lose everything that I've ever cared about. Not my fucking problem. Is that what you said when your world went to shit? Come again. This Wolverine let down his entire world. Want to talk about what's haunting you, or should we wait for a third act flashback? Go fuck yourself. ஐகானிக் டைலாக். பட் பை த வே நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ லைக் திஸ் Wolverine let down his entire worldன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி ஒருவேளை எனக்கு ஒரு தியரி இருக்கு. வெயிட் பண்ணி நாங்கள் ஓகே. ஸோ என்னோட தியரி என்னன்னா வந்து லைக் ஒருவேளை இந்த Wolverine வந்து வேற யூனிவர்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க இது வந்து வேற யூனிவர்ஸ் டெட்பூல்னு, அது Wolverine. ஸோ இந்த Wolverine அவர் யூனிவர்ஸ்ல வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயம் சம்பவம் பண்ணியிருக்காரு போல. லைக் அவர் யூனிவர்ஸே அழிக்கிற மாதிரி எப்படி நம்ம வாட் இஃப் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவர் யூனிவர்ஸ் அழிச்சிருப்பார்ல. ஸோ அந்த மாதிரி வந்து அவர் யூனிவர்ஸே வந்து அவர் அழிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு போல. ஸோ அதனால அவர் ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷன்ல அந்த மாதிரி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அதனால தான் ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த பாட்டன்டர் வந்து நீலாம் இங்கே இருக்கவே கூடாதுன்னு சொல்லி துரத்தி விட பார்க்குறாரு. ஏன்னா அவ்வளோ ஹேட் வந்து Wolverineக்கு வந்து அவரோட யூனிவர்ஸில் வந்திருக்கு போல. ஸோ டெட்பூல் அவர் தூக்கிட்டு போகும்போது அந்த மாதிரி அதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஓகே இந்த டெட்பூல் இவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு சொல்லி. ஸோ அவர் இந்த மாதிரி கூப்பிட்டு வராரு. ஸோ அவர் இந்த மாதிரி ஃபிளாஷ்பேக் சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால தான் வந்து அந்த டிவியை அவர் என்னது அந்த ஒரு மொட்டத்தலையில் அந்த யாரு அவன் வந்து சொல்லியிருக்கான் போல இந்த மாதிரி இந்த லிட்டிஸ் டெட்பூல் லெட் டவுன் இஸ் என்டையர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி. அதனால தான் வந்து நீ யூனிவர்ஸ் அழிச்சதுன்னு சொல்லும்போது லைக் என்ன சொன்னேன் அப்படின்னு மாதிரி வந்து கோவப்பட்டு அந்த ஃபைட் நடக்குது போல. ஸோ வைலன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்குங்க. நீங்க பாத்தீங்கன்னா
எடுத்து பாருங்க சம்மடி அங்கேயே வந்து ஒரு கிளாஸ் வச்சு குத்திருக்காரு. ஸோ அதான் இதுவும் பாருங்க தப்பான செம்ம வயலண்டா எடுத்துட்டு போறாங்க. லைக் ரொம்ப நல்லா இருக்கு. Haunting you, or should we wait for a third act flashback? அதான் மூணாவது ஃபிளாஷ்பேக் கேட்கணுமா அதே மாதிரி. ஸோ இப்போ லைக் உள்வரிங்க நடந்துன்ற ஃபிளாஷ்பேக் வந்து கதையில சொல்றாங்க போல. ஸோ அது நல்ல விஷயம். ஏன்னா வந்து மார்வல் வந்து நிறைய இடங்கள் தப்பு பண்றது வந்து லைக் ஒரு பயங்கர டேஞ்சரஸான ஒரு கேரக்டர் இல்லை பயங்கரமான ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, சும்மா வாய் வார்த்தைகளே ஃபிளாஷ்பேக் சொல்லிடுவாங்க. ஸோ லைக் இதுல வந்து லைக் ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க போல, அதனால தான் தேர்ட் ஃபிளாஷ்பேக் வெயிட் பண்ணலாம் அதே மாதிரி சொல்றாரு. ஸோ லைக் நிறைய ஃபிளாஷ்பேக் சொல்றாரு. ஸோ அதெல்லாம் கண்ணில் காட்டணும், ஏன்னா அப்பதான் வந்து அந்த ஒரு அவரோட அந்த ஒரு இது தெரியும் நமக்கு. ஸோ அது நல்ல ஒரு விஷயம். ஸோ அது வந்து இதை கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் சொல்றேன், டெட்பூல் படம்னால இன்னைக்குமே வந்து லைக் ஒஸ்டா இருந்தது சரித்திரமே இல்லை. எனக்கு இதுக்கு 2 படம் தான் வந்திருக்கு, அது 2 படமே மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ இதுவுமே கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஹிட் வரும். பட் இதுவுமே R-rated சொல்லிட்டாரு நம்ம கெவின் ஃபைகி வந்து அஃபிஷியலாகவே வந்து அந்த ஒரு சினிமா காண்டில் வந்து சொன்னார் இது வந்து R-rated படம் அப்படின்னு. ஸோ என்ன R-ratedா இருந்தாலும் நான் ஆர்டிஃபிஷியலாக மீச தாடி வச்சாச்சும் நான் வந்து அந்த படத்துக்கு போயிடுவேன். பிகாஸ் நான் 18 ஆகலை. பட் ஸ்டில் எப்படியா இருந்தாலும் நான் போயிடுவேன் அந்த படத்தை, யாராலும் தடுக்க முடியாது தியேட்டரில். ஸோ என்ன இருக்குன்னு அடுத்து பார்க்கலாம். Go fuck yourself. ஜூலை. ஓகே ஃபைனலிங்க நம்ம வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து உள்வரினை வந்து ஃபுல் ஹேண்ட்ல காட்டும் போது வேணா பைசப்ஸ்லாம் பயங்கரமா இருக்கும். ஏன்னா உள்வரின் பைசப்ஸ் காட்டின்னு ஃபைட் பண்றது தான் பயங்கரமான இது. நிறைய பேர் நினைச்சிருந்தாங்க இந்த மாதிரி ஃபுல் ஹேண்ட்லேயே தான் சண்டை போட போறாரு அப்படின்ற மாதிரி. பட் பரவாயில்ல, ஸ்லீவ்லெஸோட தரமா இருக்காரு. அப்படியே நான் ஒரு பைசப்ஸ்லாம் தெரிஞ்சு பாருங்க, அப்படியே இதுக்கு தான் எதிர்பார்த்துருந்தோம். I don't know anything about saving worlds, but you do. Trust me, kid, I'm no hero. You were an X-Man. You were the X-Man. Yes. I am soaking wet right now. Oh. Boys are so silly. Wait. இருங்க. நான் ஃபர்ஸ்ட் நினைச்சதா அது நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. அண்ட் பை தி வே நான் சொன்ன மாதிரி வயலன்ஸும் பயங்கரமா இருக்கு. அப்படி வச்சு அப்படியே சிர்க் நிறைய ரத்தமும் தெரியுது. ஸோ பரவாயில்ல, வயலன்ஸ் நல்லா காட்டியிருக்காங்க. எனக்கு என்ன டவுட்னா லைக் ஒருவேளை இது வந்து ஏன்ஷியன்ட் ஒன்னுன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்ஷியன்ட் ஒன்னு ஏன்னா மொட்டை அடிச்சிருக்காங்க ஃபீமேல் கேரக்டர். ஸோ உங்களுக்கு யங்கர் வெர்ஷன் ஏன்ஷியன்ட் ஒன்று காட்டுறாங்களோ, ஏன்னா ஸ்டார்டிங் நடந்து வரதும் காட்டியிருப்பாங்க. ஒருவேளை இந்த படத்துல ஏன்ஷியன்ட் ஒன் வில்லனா இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இல்லை ஏன்ஷியன்ட் ஒன்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இருங்க ஒரே விஷயம் ரிசர்ச் பண்ணி பார்த்துடுறேன் கொஞ்சம். ஓகே ஐ ஜஸ்ட் ஃபவுண்ட் அவுட் ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் போய் கொஞ்சம் செக் அவுட் பண்ணி பார்த்தேன். ஸோ லைக் அதன்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் நினச்ச மாதிரி இது ஏன்ஷியன்ட் ஒன்லாம் கிடையாது. ஸோ ஆக்சுவலி என்ன கான்டெக்ட்னா வந்து இவங்க வந்து ப்ரொஃபசர் எக்ஸாம், அதாவது ப்ரொஃபசர் எக்ஸோட ட்வின் சிஸ்டர். அதாவது ஆக்சுவலி காமிக்ஸ் படி ஒரு ஸ்டோரி லைன் இருக்கான். ஒரு ப்ரொஃபசர் எக்ஸோட கூட பிறந்த ஒரு ட்வின் சிஸ்டர் மாதிரி இருந்திருக்காங்க. பட் அதுனா கருவிலே வந்து ப்ரொஃபசர் எக்ஸ் வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அங்கே வயிற்றுல இருக்கும்போதே அவர் வந்து இந்த மாதிரி மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அவங்கள வந்து தனியாக ஏதோ பிறக்க வச்சிருக்காங்க. இது ஒரு கான்செப்ட். ஸோ அப்படி தனியாக பிறந்து வந்தால் இந்த ஒரு வேற யூனிவர்ஸில் வந்து பிறந்திருக்காங்க போல. ஸோ அப்படி ப்ரொஃபசர் எக்ஸோட ட்வின் சிஸ்டர் வந்து அவருக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரிலாம் வந்து ஒரு ஸ்டோரிலாம் வந்து நடந்திருக்கான். பட் இந்த மாதிரி இவங்க வந்து பயங்கர பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ப்ரொஃபசர் எக்ஸால் நடக்கவே முடியாது. பட் இவங்களால வந்து டெலிகைனசிஸும் பண்ண முடியும், டெலிபத்தியும் பண்ண முடியும், டெலிகைனசிஸும் பண்ண முடியுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லைக் தெரில என்ன மாதிரின்னு தெரில. பட் ப்ரொஃபசர் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். நான் ஏன்ஷியன்ட் ஒன்று நினச்சேன், ஏன்ஷியன்ட் ஒன்றா இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் தெரியல, ப்ரொஃபசர் எக்ஸா கொண்டு வந்திருக்காங்க, அதுவுமே நல்லா தான் இருக்கு. பட் ஓகே பார்ப்போம். ஆலயத்து என்னங்க ஆண்ட் பண்ண, ஐயோ ஆண்ட் பண்ண எறும்பு கூட கொண்டு வந்துருக்காங்க. ஐயோ என்ன ஆண்ட் பண்ண போட்டாங்களா எல்லாம்? ஓகே கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கு. ஆண்ட்மேனோட செத்து போட அந்த உடம்புல வந்து எங்கள் வீடு கிட்டே வாழ்ந்துட்டு இருக்காங்க. பரவாயில்லையே. அது இல்லாமல் ஆலயத்தும் காட்டியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து வாய்டு தான், வாய்டில் தான் அந்த ஒரு ஸ்னோ, அதாவது ஒவ்வொரு யூனிவர்ஸில் ஒவ்வொரு வாய்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா இந்த யூனிவர்ஸில் இருக்கிற டிவியே கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். ஏன்னா முக்காமெட்ரி போன ட்ரெய்லர் என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்து லைக் ஒவ்வொரு லோக்கி யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணி சொல்லியிருப்பாரு. பட் எனக்கு தான் அப்படி இருக்குன்ற மாதிரி தோணல. அவர் மிஸ்டேக்காக சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தியரினா வந்து ஒவ்வொரு யூனிவர்ஸ்க்கும் ஒவ்வொரு டைம் லைன் இருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு தாட். ஸோ அதில் வந்து சில யூனிவர்ஸில் வந்து லைக் டிவியை ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னா அந்த டைம் லைன் தான் அவங்க சரி பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ இது டெட்பூலோட யூனிவர்ஸ். அதாவது ஏன்னா இப்போ வரைக்கும் டெட்பூல் வந்து எந்த எக்ஸ்மேன் யூனிவர்ஸில் வரும்னே வந்து கன்ஃபார்ம் பண்ணல. ஃபர்ஸ்ட் அந்த யூனிவர்ஸில் தான் வருமானே தெரியல. ஏன்னா டெட்பூல் தனி யூனிவர்ஸ் மாதிரி தான் வந்து எடுத்துன்னு போகிறாங்க. ஸோ டெட்பூலோட யூனிவர்ஸில் இருக்கிற தனி டைம் லைனில் ஏன்னா இப்போ லோக்கி சீசன் 2ல் அந்த மரம் மாதிரி காமிச்சது வந்து லோக்கி, அதாவது MCU யூனிவர்ஸோட டைம் லைன் தான் மரம் மாதிரி காமிச்சிருப்பாரு. ஸோ பட் இது வந்து டெட்பூல் யூனிவர்ஸ்ன்றது வேற டைம் லைன் இருக்கும். ஸோ அந்த டைம்ல இருக்கிற டிவியை தான் வந்து அதை ஆண்டுட்டு இருக்காங்க அந்த டைம் லைனை.
ஸோ இப்போ அங்கே நடக்கிற கதை மாதிரி தான் கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த யூனிவர்ஸில் இருக்கிற ஆண்ட்மேனை வந்து ஏதோ இது மாதிரி போட்டு தள்ளி உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த யூனிவர்ஸ்க்கும் தனி வாய்ட் இருக்கும். ஸோ அந்த வாய்டில் இருக்கிற ஆலையத்தான் இருக்கலாம். ஸோ அந்த யூனிவர்ஸோட வாய்டு தான் வந்து ஒரு மாதிரி ஸ்னோ டைப்லாம் காட்டியிருக்காங்க. ஈவன் அந்த லீக்டு ஃபோட்டோவில் வந்து 20th Century Foxோட லோகோலாம் வந்து ஊந்து கிடக்குது பார்த்துருப்போம். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ரெஃபரன்ஸ். ஏன்னா இப்போ வந்து 20th Century Fox கீழே வந்து டெட்பூல் இல்லை. அது இப்போ தனியாக வந்து இப்போ நம்ம டிஸ்னி கூட ஜாயின் எடுத்து காட்டுறதுக்காக தான் வந்து அந்த 20th Century Fox லோகோ வந்து உடஞ்சி கீழே வந்த மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அதுவுமே நல்ல ஒரு பேரோடி மாதிரி இருந்தது. ஸோ லைக் இது இந்த ஃப்ரேம் செம்ம டார்க்காக இருக்குங்க. லைக் ஆண்ட்மேனை கொண்டு அந்த இடத்துல போட்டு வச்சிருக்காங்க. ஸோ சேடு. About big slow motion action sequence. Who knows if you live or die? அதான் நான் சொல்ல பாருங்க, டெலிகட்னஸ் இருக்கு அவங்களுக்கு. பரவாயில்லையே, டெட்பூலே உள்வரினே கண்ட்ரோல் அடிக்கிறாங்க பாருங்க. அப்போ அவங்க தான் வில்லனா இருக்க சான்ஸ் இருக்கு. ஐ மீன் அவங்க தான் வில்லன் நினைக்கிறேன். அதாவது அவங்க ஒரு ஃபேஸ் வில்லன் மாதிரியும் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த டிவியால் அந்த மாதிரி கொண்டு போவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. Let's fucking go. Let's fucking go. Hey. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. சம்திங் இஸ் ராங். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. பின்னாடி ஆலயத்து வேற இருக்கு. ஒருவேளை டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து இந்த யூனிவர்ஸ்ல தான் யூனிவர்ஸ். ஆனால் யூனிவர்ஸ் டிராவல்லாம் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் போர்ட்டல் ஓப்பன் பண்ண முடியுமா? பட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. இது ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் திங். ஸோ அமேசிங் சீரியஸ் அமேசிங். ஸோ லைக் எக்கச்சக்க விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. ப்ரொஃபசர் எக்ஸை காட்டியிருக்காங்க. ஸோ சம்திங் இஸ் ஏதோ பெருசா லெட் ஹிம் குக் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஏதோ பெருசா பண்ண போறாங்க. Want to do some cocaine? Hey, cocaine is the one thing that Feige said is. இதுக்கு தான் வெயிட் பண்ணியிருந்தேன். கெவின் ஃபைகி ரெஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்லி ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தேன். போன ட்ரைலர்ல எதிர்பார்த்தேன். பட் டிஸ்னி ரெஃபரன்ஸ் எக்கச்சக்கமா இருந்தது. இப்போ கெவின் ஃபைகியோட பேரே சொல்லியிருக்காங்க. ஸோ கொக்கைன்னு சொல்லும்போது அதை மட்டும் தான் கெவின் ஃபைகி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்றாரு. ஸோ யா, Off limits. What about Bolivian marching They powder? know all the slang terms. They have a list. Even snowboarding? Even disco dust. White girl interrupted? Even forest bump. Do you want to build அதெல்லாம் ஐ கெஸ் அதெல்லாம் சிரானிம்ஸ்னு நினைக்கிறேன். அது எப்படி சொல்றது, இந்த கொக்கைன் இருக்குல்ல ஒயிட் போட் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி சிரானிம்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ a snowman? நான் ஒன்று தெரியுது, எனக்கு இந்த ட்ரெய்லர் ப்ளே பண்ணுறதுனால ஏன் வீடியோ டிமானிடைஸ் பண்ண போறாங்கன்னு ஒன்று தெரியுது. இரு என்ன சொன்னாங்க? Even forest bump. Do you want to build a snowman? Yes. But I can't. எதுக்கு ஸ்னோ மேன் அப்படின்றாங்கன்னு தெரியல. வேற ஏதாச்சும் அது ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும். டிஸ்னி ரெஃபரன்ஸ் ஏதாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல. LFG லெட்ஸ் ஃப்ரீக்கிங் கோ அதுதான் வந்து முகம் சொல்லியிருந்தார் ஒரு வீடியோவில். ஸோ யா, எத்தனை சொல்லணும்னா வந்து லைக் அமேசிங்கான ட்ரெய்லர் அண்ட் எக்கச்சக்க விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ பாருங்க, லைக் இன்னும் முழு கார்லாம் போகுது பாருங்க. ஏய் இரு Here I come. This is what I'm talking about. ஓ இங்க பாருங்களேன், தெரியுதா உங்களுக்கு? இங்க ஏதோ இருக்கு பாருங்க, சம்திங் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிளரா தெரியும். ஆக்சுவலி இது அயன்மேன் லோகோன்னு நினைக்கிறேன். எனக்கே தெரியல இது. ஆமா, அயன்மேன் லோகோ. பரவாயில்ல, அது நான் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல பார்த்தேன். ஆக்சுவலி இதனால வந்து ஃபேக்கெல்லாம் ஜென்யூனெல்லாம் கண்டுபிடிக்கல. ஸோ ஆக்சுவலி ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல பார்த்தேன் இந்த ஃப்ரேம் அயன்மேன் லோகோன்னு சொல்லி. ஸோ யா, ஸோ லைக் சிம்பிளி சொல்லணும்னா வந்து லைக் சச் அன் அமேசிங் ட்ரெய்லர். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒருவேளை உள்வரின் அவரோட யூனிவர்ஸை அழிச்சு உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த டைம்ல டெட்பூல் வந்து, ஏன்னா இவன் சொல்லி போனா உன் யூனிவர்ஸை அழிச்சவன் இவன் தான் உன் யூனிவர்ஸை அழிச்சான். ஸோ அந்த மாதிரி ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் நினைக்கிறேன்னா வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய தியரி மைண்டில் வந்து டக்குன்னு எமர்ஜ் ஆச்சு. ஸோ உட்காந்து ஒரு 5-10 நிமிஷம் யோசிச்சிருந்தேன். ஸோ அதன்படி என்னோட தாட் என்னன்னா வந்து ஒன்று, ஸோ டெட்பூல் வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து போஸ்ட் கிரெடிட் சீனில் எல்லா டைம்லையும் மாற்றிருப்பார்ல. ஸோ அப்போ வந்து நம்ம உள்வரினை வந்து அந்த இன்னொரு பழைய டெட்பூல் கிட்ட காப்பாற்றுற மாதிரி காட்டிருப்பாங்க, சுற்றுப்பாரு. ஸோ அந்த இடத்துல உள்வரின் காமியா வந்து இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல ஆக்சுவலி உள்வரின் வந்து அந்த கதைப்படி அந்த எக்ஸ்மேன் ஒரிஜின்ஸ் உள்வரின் அந்த படம் படி என்னன்னா கடைசியில் அவரை சுற்றுவாங்க, அவர் எல்லாத்தையும் மறந்துடுவார். ஸோ இப்போ அவர் காப்பாற்றினதுனால அவர் எதுவும் மறந்துருக்க மாட்டார். ஸோ ஒருவேளை அங்கே இருக்கிற உள்வரின் அதனால வந்து ஏதாச்சும் ஒரு அப்படியே டைம் லைன் வர மாதிரி போய் அப்படி அந்த யூனிவர்ஸே அழிஞ்சிருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால அந்த உள்வரின் வந்து சோக கதையில் அப்படி உட்காந்துருக்கும் போது அந்த டைமில் வந்து டெட்பூலாக தான் சொன்ன மாதிரி அவர் டைம் லைன் மாற்றதுனால டிவியில் பிடிச்சி வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ உன்னோட யூனிவர்ஸ் அழிய போகுது அப்படின்ற மாதிரி எதாவது சொல்லியிருப்பாரு போல. ஸோ இப்போ அவனோட யூனிவர்ஸ் அப்படி எதனால் அழிய போகுதுன்னு தெரியல. பட்
டெட்பூல் யூனிவர்ஸ் அழிய போகுது, ஸோ அதுக்கு ஹெல்ப்புக்கு யாராச்சும் கூட்டுவோன்னு சொல்லும்போது அந்த உள்வரினை கூட்டு வந்திருப்பாரு. ஸோ அந்த உள்வரின் ஆல்ரெடி அந்த யூனிவர்ஸ் அழிஞ்ச அந்த ஒரு சோகத்தில் இருக்கும்போது எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்து இவங்க எப்படி அவரோட யூனிவர்ஸ் காப்பாற்றுறது அப்படின்ற மாதிரி கதை கொண்டு போக போகிறாங்க போல. அதுக்கு நடுவில் வந்து லைக் டெட்பூல் நடுவில் வந்து எம்சிக்கு நிறைய கனெக்ஷன்லாம் கொண்டு வந்து அப்படியே சொல்ல முடியாது. இந்த படத்தோட எண்டிங்கில் வந்து டெட்பூல் யூனிவர்ஸ் அழிகிற மாதிரியே காமிச்சு வேறு யூனிவர்ஸ் இல்லைன்றதுனால டெட்பூலும் உள்வரினும் எம்சிக்குள்ளே வர்ற மாதிரி கூட காட்டலாம். ஸோ அதுக்குமே வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் உள்வரின் வரான்னு தெரில, ஏன்னா இதான் வந்து உள்வரினோட கடைசி படம் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஹியூ ஜாக்மேன் உள்வரினோட கடைசி படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் உள்வரினா நம்ம ஹியூ ஜாக்மேன் வந்து உள்வரினா வந்து இந்த எம்சிக்குள்ளே இருப்பான்னு தெரில. பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம டேனியலுக்கு டேனியல் ராட்க்ளிஃபா, அதை நம்ம ஹாரி பாட்டர் அவர் வர போகிறதா வந்து சொல்கிறாங்க. பட் தெரில. ஸோ லைக் எக்கச்சக்க அயன்மெண்ட் ரெஃபரன்ஸும் இருக்குது. அதான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் படி பார்க்கும்போது அயன்மெண்ட் ரெஃபரன்ஸும் இருந்தது. ஸோ லைக் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆண்ட்மேனும் காட்டியிருக்காங்க. எக்கச்சக்க பேர் வந்து ரெஃபரன்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய அவெஞ்சர்ஸ் காட்டுவாங்க. ஏன்னா அந்த ட்ரெய்லர்லேயே வந்து நிறைய அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் சீன்ஸ் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய சில எம்சியூ ரெஃபரன்ஸ், கெவின் ஃபைகி ரெஃபரன்ஸ், டிஸ்னி ரெஃபரன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ படம் வயலன்ஸும் இருக்குது, காமெடியும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ ஸோ நல்ல அமேசிங்கான ஒரு ஸ்கிரிப்ட், நல்ல ஒரு அமேசிங்கான கேரக்டர் டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்தாங்கன்னா இந்த படம் இஸ் ஜஸ்ட் ஈஸிலி $1 billion அடிச்சிடும். ஸோ அடுத்த $1 billion மார்வலுக்கு வெயிட்டிங். நான் இந்த படத்துக்கு அவ்வளோ வெயிட் பண்ணிருக்கேன். எனக்கு ரத்தெல்லாம் கொதிக்குது இந்த ட்ரெயிலர் பார்த்த உடனே. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் ஒரு ட்ரெயிலருக்கு வந்து கிளிக் பண்ணி போனது கிடையாது. நோட்டிஃபிகேஷன் வந்தவொடனே கிளிக் பண்ணி உள்ள போயிட்டேன். ஸோ இன்னொரு அமேசிங்கான வீடியோ பார்க்கலாம். நம்ம இந்த ட்ரெயிலுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணிருக்கிறது கீழே கமெண்ட் போடுங்க. ஸோ நான் வந்து இன்னொரு அமேசிங்கான வீடியோ பார்க்கலாம். ஸோ பாய், அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை 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 பை. That's how we live it. Don't be mad at the system, it's simply how we've existed. I